நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க பாரு பசங்க வராங்கல? வர்றாங்கப்பா வராங்க. நீ சும்மா இரு. நல்லா ஆடுவானுங்கல? அவங்களுக்கு தெரியலனா நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் உங்க ஜோடியோட வந்து நில்லுங்க. ஏய் என்ன நீ இங்கே நின்னுட்டு இருக்க? போ 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 உன் ஜோடி கூட நில்லு போ. சரி சரி இவங்களோட நீ ஜோடியா வந்து நில்லு. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். எங்க பாருங்க இவங்க தான் முக்கியமான ஜோடி. அதனால இவங்களுக்காக குத்து பாட்டு ஒன்னு போடுங்க. ஓகே ரெடியா இருக்கு. முதல்ல யார் ஆரம்பிக்க போறா? முதல் பேர் கௌதம் வித்யா. ஓகே ஓகே ஆரம்பிங்க. நான் போய் மியூசிக் ஆன் பண்றேன். போய் போடு. ஏய் நல்ல சான்ஸ் விட்டுறாதே. வெக்கப்பட்டுக்கிட்டு ஆடாம இருக்காத. நல்ல ஆடு என் செல்ல குட்டி ஆடு. அடுத்தது அடுத்தது எப்ப
ఇప్పుడు చూడు. ஆதித்யா, ஆதித்யா நீ ஏன் என்கிட்ட பேசாம இருக்க? ஆதித்யா எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ற? ஆதித்யா பேசு. என்ன பேச சொல்ற? உன் ப்ராப்ளம் தான் என்னன்னு சொல்லு. தள்ளி போனாலும் கத்துற, பக்கத்துல வந்தாலும் கத்துற. என்ன உன் பிரச்சனை? ஆதித்யா, நான் இது பேசுனதுக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ ஓவர் ரியாக்டட். ப்ளீஸ் எல்லாத்தையும் மறந்துரு. என்ன மறந்துடுறது? என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? வாழ்க்கை என்ன பேப்பர்ல பென்சிலை வச்சு கிறுக்கிறது நினைச்சியா நீ? தப்பாச்சுன்னா ரப்பரை வச்சு அழிச்சு தூக்கி போடுறதுக்கு? இல்ல ஆதித்யா. இங்க பாரு பிரியா, நேத்து நடந்தது பேப்பர்ல ஒரு கரும்புள்ளி மாதிரி என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு பிரியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து நடந்தது பேப்பர்ல ஒரு கரும்புள்ளி மாதிரி என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு பிரியா. இனிமே உன்னாலே அதை மாத்த முடியாது, என்னாலே மாத்த முடியாது. ஆதித்யா, I'm really sorry. ஐயோ ஏன் நீ அதுக்காக நான் உன்னை காதலிக்காம இருக்க மாட்டேன். காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா என்ன விஷயம்னா, நான் என்னோட காதலிக்கிற முறையை தான் மாத்திக்கிட்டு ஆகணும் பிரியா. என்ன ஆதித்யா? உன் போட்டோவை பார்த்து வாழ்க்கை முழுக்க காதலிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா உன் உடம்பு மேல என்னோட சுண்டு விரல் கூட படாது பிரியா. ஆமா, நீ என்ன சொன்ன என் காதலை பத்தி? காமமா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க பிரியா. நீயே இஷ்டப்பட்டு மனம் திருந்து என் கிட்ட வரணும் பிரியா. அப்படி நீ என் கிட்ட வராத வரைக்கும் என் நிழல் கூட உன்னை தீண்டாது. இது சத்தியம். இல்லைன்னா என் பேர் ஆதித்யா கிடையாது. என்ன நடக்குது இங்க? நல்லா இருமா. என்னடா எல்லாம் சரியா தானே இருக்கு? சரி சரி புரிஞ்சுது. இந்த ஆதி பையன் இருக்கானே இப்பவே உன் மேல ஜம்பத்தை காட்டணும்னு நினைக்கிறான். இவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்காத, அப்புறம் இதே அவனுக்கு பழக்கமா போயிடும். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, இவங்க தான் ஆம்பளைங்களே கெடுக்கிறது.
முதல்ல மூக்கணாங்கயிறை கையில கொடுத்துடுறது, அப்புறம் பின்னாடியே ஓட வேண்டியது. நீ மட்டும் அப்படி பண்ணிடாதம்மா. இவனுக்கு ஒரு கடிவாளம் போட்டு கெட்டியா இவனை இழுத்து பிடிச்சுக்க. சரியா? பிரியாக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களை எப்படி சந்தோஷமா பாத்துக்கிறதுனா அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே இல்ல. ஏன்னா ஏற்கனவே நாங்க எல்லாரும் உங்களை எங்க தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு தான் இருக்கோம். அது சரி, என்ன தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் கழுத்துல கயிறை மாட்டி அநியாயமா புடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க. அட, வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா கொண்டு போறதுன்னு என் பேத்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்ல விஷயம்தான். இவங்களால இவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்கள எப்படி சந்தோஷமா வச்சுப்பாங்க? சந்தோஷம் எப்பவும் நம்மள சுத்தி தான் இருக்கு. அத நம்ம மனசால தான் நம்ம உணர முடியும். போதும் போதும்க்கா, உங்களோட சொற்பொழிவை நிப்பாடுங்க. எதுக்காக நாம இங்க வந்தோமோ முதல்ல அந்த வேலையை பண்ணுங்க. அப்பதான் பிரியாக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். என்ன மாமா? ஆமா மாமா, ரொம்ப சரியா சொன்ன. வாங்க 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 போலாம், வாங்க போலாம், வாங்கக்கா. ஓ, போதும் போதும். இன்னைக்கு இந்த ரிஹர்சல் போதும். இன்னைக்கு ஈவினிங் எந்த ரிஹர்சலும் வேண்டாம், ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நம்மளோட லேடி ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்டி தானே? இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷலான பார்ட்டி நமக்காக காத்துட்டு இருக்கு. மேல் டான்சர்ஸ் வராங்கல்ல? என்ன 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 சீக்ரெட்டான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. அப்படியா? எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நீ கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்ப. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. அட, எதுவும் இல்லக்கா, சொன்ன நம்ப மாட்டியா? ஆதித்யா, பிரியா வா. என்ன? உன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் காட்டலாம். வா வா, அது நீ வா. வாங்க, எவ்வளவு இருக்கு. வா வா வா. போங்க போங்க. எல்லாரும் அதை பார்த்து மயங்கிட போறாங்க பாரு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இது பாத்தியா? இது எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் இத பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்காக நான் வாங்கினது நல்லா இருக்கா? எங்க பாரு பிரியா, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், நீ எங்க போற? சரி சரி, இந்த நெக்லஸ் உன் வருங்கால பொண்ணுட்டிக்கு போட்டு விடு. நாங்களாம் அதை பார்க்கணும். அவளுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியணும்ல. பிரியா, வா, இந்த இங்க வா. வா, நில்லு. ஓடா. ரொம்ப அழகா இருக்குல்ல? என்னாச்சு? எங்க போற? என்ன உனக்கு அப்படி அவசரம்? போட்டு விட்டியா இல்லையா? பிரியா, எப்படி வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. பாத்தியா உத்ரா? அக்கா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு முதல்ல திஷ்டி போட்டு வச்சிருங்க. இல்லன்னா இவளோட வருங்கால புருஷன் அப்புறம் நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன முடிஞ்சதா இல்லையா? பிரியாமா, சீக்கிரம் வாங்க. உங்களை காணோன்னு உங்க அத்தா அங்க தேடிட்டு இருக்காங்க. வீடு ரெண்டாயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கிளம்புறேங்க.
ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் நான் நாளைக்கு வரேன். நிச்சயமா வரணும். உண்மையை சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் பார்த்துட்டேன். ஆனா இன்னும் உங்க வீட்டுக்காரரை பாக்குற வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. அது அவரோட போன் தான். ஹலோ, உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்களோட போனே வந்துருச்சு. சரி, எப்பங்க வரீங்க? எங்க வர்றது, இந்த இன்ஜின் ரொம்ப பெட்ரோல் இழுக்குதே. ஆனா வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. அப்படியா? ஆமா, இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளை காலையிலயும் அங்க வந்து சேர்ந்துருவேன். அப்புறம் கல்யாண வேலைலாம் அங்க எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்போ சரி, நான் போனை வைக்கிறேன். என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி, நீங்க பேசுனது கடவுள் காதுல விழுந்துருச்சு. அவர் வராரு. சீக்கிரமே நீங்க எல்லாரும் அவரை சந்திச்சிடலாம். நீயும் தான் பிரியா? அட நிஜமாவா? நீங்க உண்மையிலேயே நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லதுங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வா பிரியா. வர ஆண்டி. வரேன் ஆண்டி. வாமா. சிட்டு, இங்க பாரு. அப்பா, நான் நிறைய ஸ்டெப்ஸ் கத்துக்கிட்டேன். வாங்க. இல்ல இல்ல வேண்டாம் சின்னு, வேண்டாம். அப்பா இங்க வாங்க. முதல்ல ரைட் கால முன்னாடி வைங்க. அட சீனு, what are you doing? Stop playing. இதெல்லாம் பசங்க ஆட வேண்டியதுப்பா. நீங்களும் ஆடலாம். என்னுடைய வயசுக்கு டான்ஸே ஆடக்கூடாது. அப்பா இது அடுத்த ஸ்டெப். சீனு சொன்னா கேளு, என்னால ஆட முடியாது. இந்த மாதிரி டான்ஸ் ஆட மாட்டேன்ப்பா. அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஐயோ சிட்டு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. எல்லாம் எப்ப முடிய போதுன்னு தெரியல. எல்லாரும் இங்க பாருங்க. நீங்க எல்லாரும் சீக்கிரமா பார்ட்டிக்கு ரெடி ஆகுங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பண்ணிட்டேன். இந்தாங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்காக நானே செலக்ட் பண்ணேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்க எப்படி பல மின்ன போகுதுன்னு. சீக்கிரமா போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆயிடுங்க. சரியா? இங்க பாருங்க பாட்டி, நீங்க போடுற மேக்கப்ல அப்படியே எல்லாரும் சொக்கி விழுந்துடணும். புரியுதா? எல்லா பொண்ணுங்களும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கணும் உங்க மேக்கப். என்ன அப்படியே சந்தோஷமா இருக்க? என்ன சந்தோஷமா? உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன? இன்னைக்கு பார்ட்டில மேல் டான்சர்ஸ் வர போறாங்க. ஐயோ ராமா, உண்மையாவா சொல்ற? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? நடக்க போற மேல் டான்சர் பார்ட்டில நான் பையெல்லாம் போட்டுட்டு வரேன். மேல் டான்சர்ஸா? உத்ரா, பார்ட்டில டான்ஸ் ஆடுறதுக்கு பசங்களையே நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எனக்கு முன்னாடி டவுட் இருந்துச்சு. ஐயோ அக்கா, நீ நிச்சயமா ஏதாவது ஒரு இடம் கொண்டு பண்ணி வைக்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நடக்க விட மாட்டேன். நான் இப்பவே மிஸ்ஸஸ் பிருந்தாக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ அக்கா, அக்கா நீ சொல்றது எதுவும் நான் கேட்க மாட்டேன். அக்கா நில்லு. அக்கா நான் சொல்றது கேளு. அக்கா அக்கா, எல்லா ப்ரோகிராமும் நாசமா போச்சு. நாங்க எவ்வளவு சூப்பரா டான்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம். எல்லாத்தையும் இவங்க கெடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமே எதுவும் நடக்க போறது இல்ல. சரி கிளம்புங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாவித்ரி மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா வேலையையும் காதம் வச்ச மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதனால என்னோட இந்த டிரான்ஸ்ஃபரை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்கன்னு நான் முழுசா நம்பலாம் இல்லையா? ஆமாங்க, நான் அதை எப்ப வேணான்னு சொன்னேன். ஒத்துக்கிறேன், நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அதே நேரம் நானும் உங்களுக்கு நன்றி கடனை திரும்ப செய்யாம இருந்தது இல்லையே. உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் கரெக்டா செஞ்சிருக்கேன்ல. Okay. Okay. I'm sorry, madam. I'm sorry. Please. Please, madam, கொஞ்சம் நீங்க மட்டும் என் டிரான்ஸ்ஃபரை நிறுத்தலைன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். சரி, ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேடம். என்னங்க சார் ஆச்சு? நான் கூப்பிடாம எதுக்கே வந்தேன்? எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வருவேன். வெளியே போ.
வெளியே போ. சாரி சார். ப்ளீஸ் ப்ளீஸ். போய் ஒரு பொம்பளை என்ன ப்ளீஸ்னு கெஞ்ச வச்சுட்டு ப்ளீஸ்னு கெஞ்ச வச்சுட்டா. இந்த நேரத்துல சத்தியம் பண்ணி சொல்ற சாவித்திரி தேவி, உன்னை 2 கையும் ஏந்த வச்சு திமிருக்கு கடிவாளம் போடுறேன். அப்படி பண்ணலன்னா நான் SS பிரேமானந்தே இல்லடி.